ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 13 வயது சிறுவன் டெல்லிக்கு வந்த விமானம் ஒன்றின் லேண்டிங் கியரின் மேல் பக்கத்தில் ஒளிந்து கொண்டு டெல்லி வரை பயணித்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அதாவது டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுவன் அதே விமானத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக பிடிஐ செய்தி முகமை தெரிவித்துள்ளது. பிடிஐ செய்தியின்படி டெல்லி விமான நிலையத்தில் உள்ள காம் ஏர்லைன்ஸ் விமான குழுவினர் ஒரு சிறுவன் விமானத்தின் அருகே நடந்து சென்றதை கவனித்துள்ளனர். அவர்கள் உடனடியாக விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த CISF அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தனர். அந்த சிறுவன் விசாரணைக்காக 3வது முனையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். விசாரணையில் அந்த சிறுவன் ஆப்கானிஸ்தானின் குந்தூஸ் மாகாணத்தை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. காபூல் விமான நிலையத்திற்குள் நுழைந்து விமானத்தின் பின்பக்கத்தில் உள்ள சென்ட்ரல் லேண்டிங் கியர் பகுதியை அடைந்ததாக விசாரணையில் அதிகாரிகளிடம் சிறுவன் தெரிவித்துள்ளார் என பிடிஐ செய்தியில் கூறப்பட்டிருந்தது. சோதனையின் போது காம் ஏர்லைன்ஸின் பாதுகாப்பு அதிகாரிகள் லேண்டிங் கியர் பகுதியில் சிறுவனுடையதாக கருதப்படும் ஒரு சிறிய சிவப்பு நிற ஒளிபெருக்கியை கண்டுபிடித்ததாக பிடிஐ செய்தி முகமை தெரிவித்திருந்தது. விசாரணைக்கு பிறகு எந்த சதித்திட்டமும் இல்லை என தீர்மானிக்கப்பட்ட நிலையில் விமானம் பாதுகாப்பாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. சிறுவனின் பெயரும் அடையாளமும் வெளியிடப்படவில்லை. ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசு இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் தாலிபான் அரசின் எல்லையோர காவல் படையின் செய்தி தொடர்பாளர் அப்துல்லா ஃபரூக்கி இந்த சம்பவம் பற்றி விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. விமான நிலையத்தின் ஓடு பாதை சிறப்பு பாதுகாப்பின் கீழ் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் அதிகாரிகள் உட்பட யாரும் ஓடுபாதைக்குள் நுழைய முடியாது. ஒருவேளை யாராவது ஓடுபாதைக்குள் நுழைந்தால் அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டு சோதனை தொடங்கப்படும். விமான நிலையம் முழுவதும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். சிறுவன் விமானத்தை அடைந்தது காபூல் விமான நிலையத்தின் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் எப்போதும் எச்சரிக்கையுடனே இருப்பார்கள். யாரையும் சட்டவிரோதமாக பயணிக்க அனுமதிக்க மாட்டார்கள் என அப்துல்லா ஃபரூக்கி தெரிவித்திருக்கிறார். இத்தகைய அசாத்தியமான செயலுக்கு பிறகு சிறுவன் உயிர் பிழைத்தது அதிசயமாக கருதப்படுகிறது. ஒருவர் விமானத்தில் ஒளிந்து கொண்டு இன்னொரு இடத்திற்கு பயணித்தது இது முதல் முறையல்ல. ஆனால் விமானத்தின் லேண்டிங் கியர் பகுதியில் ஒளிந்து கொண்டு ஒருவர் பயணித்தது இதுவே முதல் முறை. ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் தீவிரமான குளிரால் அந்த உயரத்தில் உயிர் பிழைப்பது அசாத்தியமானது என வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.